முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்றார். எங்க சொல்றார்? சுக்ரீவனும் ராமனும் முதலாக சந்திக்கிறார். அந்த சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிற காலத்துல சுக்ரீவனுக்கு துணை இல்லாமல் இருந்த போது ராமன் துணையாக வந்து கிடைக்கிறார், பலமான துணையாக கிடைக்கிறார். ஆனா ராமன் சுக்ரீவனுக்கு துணை என்பது முக்கியம் அல்ல. ராமன் எப்படி சுக்ரீவனுக்கு துணையோ அப்படி சுக்ரீவனும் ராமனுக்கு பெரிய துணையாக தேவைப்படுகிற காலம் அந்த காலம். இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சின்ன மனுஷனுக்கு பெரிய மனுஷன் தான் துணை வேணும்னு அவசியம் இல்லை. பல சமயத்துல பெரிய மனுஷனுக்கு சின்ன மனுஷன் துணையும் அவசியமா தேவை. இன்னும் சொல்ல போனா பல சின்ன மனுஷனை கூட வச்சிருந்தாதான் நீ பெரிய மனுஷனாவே ஷைன் பண்ண முடியும். இது உலகத்தோட இயற்கை. இன்னும் அதை விட முக்கியமான பல சின்ன மனுஷனாவே வாழ்நாள் முழுக்க வச்சிருந்தாதான் நீ பெரிய மனுஷனாவே ஷைன் பண்ண முடியும். அது அதை விட முக்கியம். அதனால சின்ன மனுஷன் துணை எனக்கு தேவையில்லைன்னு யாரும் பேச முடியாது. ராமனுக்கு சுக்ரீவனும் தேவை, சுக்ரீவனுக்கு ராமனும் தேவை. ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படி தழுவின உடனே கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ன சொன்னா தெரியுமா? முயற்சியும் விதியும் இணைந்தது போல அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. முயற்சியும் முன்னை விதியும் நமக்கு இணைந்தால் எப்படி வாழ்வில் வெற்றி உண்டாகுமோ அதுபோல் இங்கே ராமனும் சுக்ரீவனும் இணைந்ததால் இருவருக்கும் வெற்றி உண்டாகும். கூட்டமுற்று இருந்த வீரர் குறித்தது ஓர் பொருட்டு முன்னாள் ஈட்டிய தவம்னா முன்னை செய்தது, ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும், பின்பு அவர்கள் செய்து கொண்டிருக்கிற முயற்சியும், முன்னை வினையும் பின்னர் முயற்சியும் இணைந்தது ஒத்தார். அது ரெண்டும் இணைஞ்சா எப்படி ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமோ அது மாதிரி வீட்டு வாழ் அரக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டு உணர்வு கல்வியோடு ஞானமும் கிடைத்ததொத்தார். சோ நாம முதல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். வெறும் விதின்னு பேசாம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. எல்லாமே முயற்சி தான், விதியிலே ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு என்ன சொல்றது மட்டை அடிக்கிற மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. சில சமயத்துல எல்லாமே பண்ணி நடக்காம போறது இல்லையா? எல்லாமே சரியாவே இருந்து இந்த உலகத்துல தோத்து போனோம் இல்லையா? எல்லா வகையிலும் சரியான ஒரு உழைப்பு அப்படியே செய்து முடித்து கூட அடைய வேண்டிய வெற்றி அடைய முடியாமல் போன கால சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு இல்லையா? இருக்கு. ஆனா என்ன கணக்கு சொல்றாங்க பெரியவங்க, நீ எல்லா முயற்சியும் பண்ணி இந்த காலத்துல தோத்து போனாலும் இந்த முயற்சியின் கணக்கை பிரபஞ்சம் வரவு வைத்துக் கொண்டு அடுத்த வேலையை தொடங்குகிற போது இதை உனக்கு சேர்த்து கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப அது உடனடியா பலன் தராட்டியும் பரவாயில்லை சார், இப்ப அது எந்த விதமான பலனும் தராம இருக்கலாம். ஆனா அது பின்னாடி நீ முயற்சி ஒரு காரியத்தை தொடங்கும் போது சில சமயம் உழைப்பே இங்கே கூட உனக்கு ஒரு வெற்றியை தரும். ஏன்னா அது முன்னாடி அதுக்கு உழைச்சிருக்கிறாரு, நீ பாடுபட்டு இருக்கிற அதனுடைய பலனை இப்போது அது கொடுத்து கொண்டு இருக்கு. அப்போ முதல்ல கம்பனுடைய கருத்து போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, விதியை ஒத்துக்கொண்டு கம்பன் பேசிய இடங்கள் இருக்கு, விதி எப்படி பணி செய்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான இடம் இருக்கு. உங்களுக்கு அந்த காட்சியை நினைவூட்டினா புரிஞ்சுக்குவீங்க. ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வருது லக்ஷ்மணனுக்கு. இது என்ன நியாயம், கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆட்சியை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது லக்ஷ்மணனுக்கு. அப்போ கண்ணவன் பின்னாலும் திட்டுறான், அப்பா உட்பட எல்லாரையும் உட்பட அவன் தரா அப்படின்னாலும் திட்டுறான். அம்மா கைகையை திட்டுறான். அப்ப ராமன் அவனை சமாதானப்படுத்துறான். டே என்னடா இப்படி பேசுற, கோபமா பேசுற, ஒரு நதியில தண்ணீர் வரலன்னு சொன்னா அது நதியோட தப்ப. ஒரு நதியில தண்ணீர் வரலன்னு சொன்னா மழை பெய்யாம இருக்கலாம், மலையில இருந்து தண்ணீர் வராம இருக்கலாம். அப்ப யாருடைய பிழை? நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. நதியில தண்ணி வரலன்னா நதியை கோச்சுக்க முடியுமா? அற்றே பதியின் பிழை என்று யாரு தசரதனுடைய தப்புன்னு நினைக்கிறியா? கிடையாதுடா. எங்கேயாவது இவ்வளவு அன்பு காட்டுற அப்பா திடீர்னு கூப்பிட்டு ஆட்சி உனக்கு இல்ல வெளியே போ காட்டுக்கு போன்னு சொல்லுவாரா? பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று. நம்மளை வளர்த்து ஆளாக்குனாலே அம்மா கைகேயி, அவனுக்கு திடீர்னு குத்தி கோளாறு இப்படி வருமா? அவன் இந்த வார்த்தையை சொல்வாளா? மதியின் பிழை என்று மைந்த விதியின் பிழை. இது விதியினால ஏற்பட்டது. நீ இதற்கு என்ன வெகுண்டது? சார், இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல எந்த மருந்து கொடுக்க முடியலன்னா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுருவாங்க. வேற எந்த மருந்தும் ஒர்க் அவுட் ஆகல, அவருக்கு என்ன பண்றது? இப்போதைக்கு பெயின் தெரியாம இருக்கணும். அந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு செடக்டிவ் இன்ஜெக்ஷன் தூக்கி போட்டு விட்டுருவாங்க.
அது போட்டாச்சுன்னு சொன்னா அந்த வலி தெரியாது. அது மாதிரி இந்த விதிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, நமக்கு பல தோல்வியின் வலி தெரியாதபடி காப்பாற்றக்கூடிய மிக வலிமையான செடக்டிவ் இன்ஜெக்ஷன். அது என்ன பண்றது, எல்லாம் பண்றோம், ஆனா விதி ஒன்றும் பண்ண எடுத்துட்டீங்களா அப்படின்னு நம்ம லெவலுக்கு அதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனா நமக்கு நேரம் சரியா வரல, அதோட முடிஞ்சு போச்சு. சோ அந்த விதியின் பிழை என்பது ஆறுதலுக்கான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படக்கூடியது. ஒருவரை அமைதிப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்குரிய அருமையான ஒரு சொல்லாக கருதப்படுகிறது. இது கேட்டா நீ கோவப்படுற, என்னை நீ வெகுண்டது, அந்த அந்த பாடம் மேல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும். ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னை முயன்றாலும் நடப்பதுதான் நடக்கும், நடக்காதது அப்படின்னு முடிவு பண்ணா அது என்னை முயன்றாலும் நடக்காது, இதுல நீ ஏன் பெருசா வருத்தப்பட்டுக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அது ஞானம் வருவதற்கான ஒரு வழி. சரி, நம்ம என்ன முயற்சி வேணாலும் பண்ணாலும் நடக்கிறது மட்டும்தான் நடக்குமே ஒழி, அதுக்கு மேல ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவதற்கு துணையா இருக்கும். மன அமைதி, மன ஆறுதல், விடை காணாத வினாக்கள், அதற்கு விதி என்பது துணையா இருக்கும். அதை காட்டுகிறது. ராமன் ராஜ்யத்தை இழந்துட்டான். இழந்த ராமன் தன்னுடைய தாயாரை போக்குறான். அப்படி பார்க்க போகும்போது அவனுக்கு விதி நிற்கிறது என்று கம்பன் பாடுகிறார். எப்படி போறாரு அந்த இடம் உங்களுக்கு தெரியும். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல. விதி முன்னாடி போடும், இழைக்கின்ற விதி முன் செல்ல. பின்னால அப்படியே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒண்ணு போகுது, தர்மம் பின் இறங்கி ஏக. பின்னாடி நின்று அழுது கொண்டே போகிறது தர்மம். ஐயோ, ராமன் காட்டுக்கு போக வேண்டியிருக்குது, எவ்வளவு தவறு எவ்வளவு தவறு, நல்லவர்கள் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கருத்துல குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கியேக மழைக்குன்ற மறையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள் முன் ஒரு தனியன் சென்றார். தனியாடா போய் நிற்கிறார் ராமன். இது ஒரு நேரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். ராமன் எப்படி வந்து நின்றாருங்கிறத சொல்றது. இந்த இடத்துல அப்படியே நிறுத்திக்கிட்டு இப்ப ராமனுக்கு விதி அப்படின்னு எழுதுறாரு கம்பன். விதி முன்னாடி போகுது இல்ல. நீங்க யுத்த நாடகத்துல வந்து படிச்சா ஒரு பியூட்டி இருக்கும். அது என்னன்னா, கும்பகர்ணனுக்கு விதின்னு சொல்லுவாரு கவி சக்கரவர்த்தி கம்பன். நல்ல கவனிக்கணும். ராமனுக்கு விதின்னு சொல்ற போது இழைக்கின்ற விதி முன் செல்லனாரா, முன்னாடி போயிட்டு இருக்குது. இழைக்கின்ற விதி முன் செல்ல. கும்பகர்ணனுக்கு எப்படினா போகுதுன்னா, விதி நின்றது பிடர் பிடித்து உண்ட நின்றது. என்ன சார் டிஃபரன்ஸ்? பின்னாலேருந்து தள்ளுகிறான். அதுவும் இந்த பிடர் பிடித்து உந்த அப்படி பின்னாலேருந்து விதி கும்பகர்ணன் தள்ளுதான். எப்படி? விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுன்னா இந்த இடத்துல கம்பன் தூக்கி சாப்பிட்டார். எப்படி? ராமனுக்கு விதின்னு சொல்றது மரியாதையா முன்னாடி போகுது, கும்பகர்ணனுக்கு பின்னாலேருந்து தள்ளுது. இத போலீஸ் அரெஸ்ட் பண்ற காட்சியை பார்த்தா புரியும். எப்படி பெரிய மனுஷனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு வச்சுங்களோ. இப்ப நிறைய பெரிய மனுஷன் உள்ள போக வேண்டியதுதான். பெரிய மனுஷனை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுங்க. போலீஸ் எப்படி பேசுவாங்க தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏன் நாளைக்கு பவர் வந்துட்டேன், அதனால போலீஸே படிவா பேசுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்பா. அப்புறம் ப்ளீஸ் ஃபாலோ மீ, நீங்க பின்னாடி வாங்க அப்படின்னா ஜென்ட்லா வாங்க அப்படியே போகும். எது? போலீஸ் ஆஃபீஸர் மேல போவாங்க. கேட்ட ரவுடிய இல்லையா பின்னாலே சொல்லுவான். இதை கம்பன் நினைச்சு எழுதினாரோ நினைக்காம எழுதினாரோ தெரியல. இதை எழுதுறத படிச்சப்ப எழுதணும். ராமன் கிட்ட அவ்வளவு மெஜஸ்டிக்கா இழைக்கின்ற விதி முன் செல்ல. ஆனா அதுவே வந்து கும்பகர்ணனுக்கு விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. நீங்க இது இப்படி எடுத்துக்காதீங்க, நான் சொன்னதுக்காக அப்படியே எடுத்துக்காதீங்க. நீ சொன்ன எதை எடுத்துக்கிட்டோம் கேட்குறீங்க? நான் சொன்னது நிறைய கேட்டுதான் நாடு உருப்பிட்டுருக்குமே. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதாவது எப்படி எடுத்துக்கணும் தெரியுங்களா? நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாயோ அதற்கேற்ப விதி உன்னிடத்தில் பணிந்து போகும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளும். உங்களுக்குள்ள அந்த ஞானமும் அந்த தைரியமும் இருந்த இது வருஷத்துக்கு பாட்டு கொடுத்தோம். ரமண மகரிஷிக்கு பிளவை நோய் வருது முதுகுல, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில வருது நோய். அவங்க வந்து அதை சீரியஸா எடுத்துட்டு கஷ்டப்பட்டு எழுதாங்களா? அதே நோய் வேற ஒருத்தருக்கு இருந்தா என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான், எவ்வளவு அமங்கலம் பண்ணியிருப்பான். சோ நான் ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, சஃபரிங் இஸ் மேண்டேட். அதாவது
ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி. புரியுதா உங்களுக்கு? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். வேணும்னா நீங்க கஷ்டப்படலாம், வேணாம்னா கஷ்டப்படாம இருக்கலாம், இல்லையா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் என்பது பொது. எல்லாருக்கும் கஷ்டங்கிறது பொதுங்கிறதுனாலேயே அதை எல்லாரும் அதே மாதிரியே கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வேணும்னா கஷ்டப்படாம இருக்கலாம். இது ஒரு உதாரணத்துக்காக மட்டும் சொல்றேன். எமர்ஜென்சி டைத்துல எம்ஆர் ராதாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இதில் போட்டாங்க, ஐஜி ஆஃபீஸில். ஐஜி ஆஃபீஸில் இருக்கிற ஐஜி படமெல்லாம் பார்த்துட்டு இவர் 19 இவர் பட்ட எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அப்போ கூட ஒருத்தன் கேட்டான், அண்ணா உங்களுக்கு அறிவு இருக்கு, விசால அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து உள்ள வச்சிருக்கேன், ஜோக் அடிக்கிறீங்க, இப்ப சிரிக்காது எப்படா சிரிக்கிறது? இப்படி ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, ஒய்ஃபு ஒருத்தர்